பெரிய பெரிய நடிகர் கோடி கணக்கில் வந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் சேசு அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் ரூபாய்க்காக வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாமல் இறந்துருக்காரு. சக கலைஞருக்கு நான் சொல்ல வரல. அவங்களுக்கு நாங்கள் வந்து 50 ரூபா 100 ரூபாலெல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இருப்போம். எங்களுக்கும் சில விஷயங்கள்லாம் வரும்போது கடன் வாங்கி தான் நாங்கள் வாழ்க்கையை நடத்துகிறோம். அதே மாதிரி பெரிய நடிகரும் கூட அவங்களுக்கு அடுத்தது லேக்ஸ் கணக்கில் வந்து கடன் இருக்கும். ஒருத்தர் படம் எடுத்து நிற்பாங்க, அந்த படத்தில் ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க, வேறு மாதிரி விஷயத்தில் அந்த நெருக்கடி வரும். அவங்களுக்கேற்ற விரலுக்கேற்ற வீக்கம்னு சொல்லுவாங்க. அது அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு வந்து வீக்கம் இருக்குது. அந்த வீக்கத்தை சரி பண்ணிவிட்டு பிறகு செய்வாங்க, செய்யாத இருக்க மாட்டாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. அவங்க எப்படியாவது கொடுக்கணும்னு முயற்சித்து கொடுப்பாங்க, கொடுத்து அதை சரி கட்டுவாங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து என்னுடைய நண்பர் சேசுடைய இறுதி சடங்கு நடத்துறதுக்காக வந்திருக்கீங்க. உங்கள் கஷ்டம் எனக்கு நல்லாவே தெரியுது. எங்கள் மேலே அக்கறை கொண்டு இருக்கிறதுக்கு காரணம் பப்ளிக் எங்கள் மேலே ரொம்ப அன்பு செலுத்தியிருக்காங்க நகைச்சுவைக்காக. இந்த லுல்லு சபா வந்து நாங்கள் ப்ராட்காஸ்ட் பண்ணுறோன்னா எங்கள் ஏரியாவில் ஒரு ராயபுரம் சர்ச்சுன்னு ஒன்று இருக்குது. அந்த இடத்துல கிரிக்கெட் விளையாடி இருப்பாங்க ஸ்டூடெண்ட்டுங்க. அந்த ஸ்டூடெண்ட்டுங்கெல்லாம் வந்து தபன்னு லுல்லுன்னு போட்ட உடனே ஓடிடுவாங்க படிக்கட்டில். அந்த அழகை பார்க்குறதுக்குன்னு அவங்க பேரண்ட்ஸுங்க இந்த சவுண்டாக வைப்பாங்க டிவியெல்லாம். அந்த டிவி சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி ஓடியாந்து எல்லோரும் அப்படியே மௌனமாக உக்காந்துட்டு எங்கள் காமெடியை பார்த்து சிரிக்கிறது அவங்க பேரண்ட்ஸுங்க சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்களும் ஒரு 60 வயசு 70 வயசு கொண்டவங்கலாம் பக்கத்தில் உக்காந்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து அவங்களுக்கும் ஏஜ் ஆகிது. இன்றைக்கும் எப்போ லுல்லு சபா போடுவீங்கன்னு சொல்லி தான் என்னை வந்து கேட்குறாங்க. அந்த சின்ன குழந்தை 8 வயசு குழந்தையாக இருந்தால் அப்போ இருந்த குழந்தை முதல் கொண்டு என்னுடைய வீட்டில் ராயபுரத்தில் வாசலில் உட்காந்துக்கும்போது மெயின் ரோடு. ஸோ அங்கே வந்து அதுங்கெல்லாம் கேட்டுட்டு என்ன இன்றைக்கும் பேட்டி காண்ட்டு தான் போவாங்க. லுல்லு சபா வந்து சேசு அவர் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிறார். 20 வருஷம் விழா வந்து விஜயமஹாலில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதன் பிரகாரம் எங்களுக்கு என்னென்னு தெரியும். இருந்தாலும் எங்களுடைய டைரக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லோரும் வந்து பெரிய படத்தில் போயிட்டாங்க, அவங்கள கலெக்ட் பண்ணி கொண்டு வரணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் எங்களால் அந்த அளவுக்கு நடத்த முடியுமான்ட்டு நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம், ட்ரை பண்ணி நாங்கள் வர வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவருடைய விஜய் மஹாலில் வச்ச ஒரு 20 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே அவர் காலாவதி ஆவார்ன்றது யாருமே எதிர்பார்க்க முடியாத பெரும் இழப்பு. எங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் தான். ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்து ஒவ்வொரு நேயர்களும் வந்து எங்களை கேட்கும் போது இப்போ நான் சேஷ நினைக்கும் போது கண்ணீர் விடக்கூடிய சூழ்நிலை வருது. எங்களுக்கு வந்து ஒரு 10 விரல் இருக்குது ஒவ்வொரு மனிதர்களுக்கும். இந்த 10 விரலில் வந்து ஏதாவது ஒரு விரல் பாதகமாச்சுன்னா கூட அந்த நஷ்டம் அந்த விரலை எழுந்தவங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி நாங்கள் 10 பேரும் ஒன்றா சேர்ந்து இந்த ப்ரோக்ராமை பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் ஒரு விரல் எழுந்துட்டு இருக்கும்போது எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு, கஷ்டம். அதனுடைய வீக்கு வந்து எங்களுக்கு தான் தெரியும். அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, நடிக்கிறாங்க இருக்கிறவங்க வச்சு பண்ணி காட்டுறாங்க காமெடி அப்படின்னு நினைக்கலாம். இருந்தாலும் வீக்கு தானே ஒரு ஆள் இழந்தாலும். நான் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நடிகரையும் ஃபோன் பண்ணி அந்த டேட்டுக்கு எந்த ப்ரோக்ராமும் வச்சுக்காதீங்கன்னு சொல்லி அவர் வந்து எங்ககிட்ட முயற்சிட்டு எங்களை ஒன்று சேர்த்தினார். இப்போ அவர் எங்கள் கையில் இல்லை. இப்போ அவரை அனுப்பி விட்டுட்டு தான் உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். இருந்தாலும் அவருடைய இழப்பை நாங்கள் ஈடு செய்கிறதுக்கு மேலும் நாங்கள் முயற்சி, அவருடைய பேரை நாங்கள் காப்பாற்றி வைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு நாங்கள் உழைச்சி காமெடியை கொண்டு வர முயற்சிக்கிறோம். ஏன்னா வயசானதுனால இப்போ என்னை கூட ராம்பாலா சார் சொன்னார், நீங்கள் ஸ்ப்ரிங் போலிங் போடுவீங்களா, அந்த ஸ்ப்ரிங் போலிங் போடுங்கன்னு சொல்லி என்னை கேட்டார். நான் சுற்றி ஸ்ப்ரிங் போலிங் பண்ணிட்டு வந்து வரும்போது என்னுடைய வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால, நிறையா ஃபுட்டு சாப்பிட்டதுனால, என்னுடைய ஏஜுக்கு ஏற்ற உடம்பு வந்ததுனால அந்த காமெடி வரலையேன்ட்டு வருத்தப்பட்டார் அவர். ஸோ இந்த மாதிரியெல்லாம் சில பிழைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் மன்னிச்சிட்டு நீங்கள் கொஞ்சம் தயவுசெய்து எங்களை பாருங்கள். ஏன்னா இப்போ வெயில் சீசனு, எல்லோரும் சந்தோஷமான ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ப்ரெஷர்லாம் அடங்கும். அடுத்தது உங்களுக்குள்ளே ஒரு நோய்கள் சுகர் வியாதி இருக்கும், அந்த சுகர்லாம் அடங்கும். இல்லைன்னா நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் துன்புறுத்தி இருக்கீங்க, அந்த மாதிரி துன்பப்பட்ட ஒரு சீரியல்கள்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுடைய நெஞ்சில் படப்படக்கும். என் வீட்டில் கூட இந்த மாதிரி நடந்துன்னு இருக்குது, அவள் கூட இந்த மாதிரி தாங்கிறான், இப்படி தாங்கிறான்ட்டு இதையே நீங்கள் பேசுங்க. அப்புறம் ஒரு ஆட்டோவில் போக முடியாது, அதே சிந்தனை வரும். அப்புறம் நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டில் கல்யாண வீட்டில் போய் நல்லா சந்தோஷமாக இருக்கும்போது கூட அந்த இதில் இந்த மாதிரி நடந்தது கஷ்டமான ஒரு இது
என் வீட்டில் வந்துக்கிறா பாராவோ அப்படின்ட்டு அந்த இடத்துல அதை பற்றி பேசுவீங்க. அதெல்லாம் பேசவே வேண்டாம். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். ஒரு டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுத்த மாதிரி எங்களை வந்து பாருங்க, எங்கள் காமெடி நிகழ்ச்சியை பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. நீங்களும் வாழ்க்கையில் நீடோழி வாழணும். உங்கள் பேர பிள்ளைங்க எல்லாத்தையும் வந்து நல்ல மாதிரியாக இருந்து நீங்கள் கல்யாணம் பண்ணி அவங்களோட சந்தோஷமாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையும் அதிகமாக நீடிச்சு இருக்கும். இதை நீங்கள் தயவுசெய்து பாருங்கள். நான் உங்களுக்கு சேர்த்து சொல்கிறது நம்ம சேசுனுடைய டெத்துனுடைய வாயில நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். சேசு மாமா நாங்கள் இப்படி தான் அன்பாக கூப்பிடுவோம். மயில்சாமி மாமா அப்படின்ற மாதிரி சேசு மாமான்னு அன்பாக கூப்பிட்ற ஒரு இது. யாராக இருந்தாலும் வயசு வித்தியாசம் இல்லாமல் கூப்பிட்ற ஒரு நபர் தான். உங்களுக்கு தெரியும், நாங்கள் லொல்லு சாப்பாடுலேருந்து ரொம்ப வருஷமாக பழக்க வழக்கங்கள், குடும்ப நண்பர் மாதிரி. அவன் வந்து தனிச்சுங்கிறத எல்லாருக்கிட்டேயும் இன்வால்மெண்ட் ஆகி அட்டாச்மெண்ட்டாக இது பண்ணி ஃபேமிலியாக பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதர். என்ன நான் எதிர்பார்க்கவே இல்லை. உடம்பு சரியாமல் இதுவாகிறதுங்கிறது வேற. நல்ல ஆரோக்கியமாக இருந்துட்டு கொஞ்சம் நெஞ்சு வலிக்குதுன்னு அன்றைக்கி நைட்டு பையனை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனார். அதுக்கப்புறம் எல்லாம் வந்து ரொம்ப ஹாஸ்பிட்டலில் அன்கான்ஷியஸாக போய் இது பண்ணி என்னென்னா இப்போ இப்போ வர படங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் 2 பேர் காம்பினேஷனில் தான் அப்படி எழுதுகிறாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 டைரக்டருங்க ஃபோன் பண்ணி நீயும் சேசு அப்படி காம்பினேஷன் ஒரு படம் இப்போ நடிச்சுட்டு இருந்தோம். 2 படம் பாதி நடிச்சிருக்காரு. ஒரு படம் ஷூட்டிங் வர வேண்டியது கரெக்டாக இந்த மாதத்தில். நாங்கள் திருச்சியில் இருக்கும்போது சேசு வராருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் உடம்பு சரியில்லை, அவர் ரிக்கவர் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகிடும் அப்படின்னு டைரக்டர்கிட்டலாம் சொன்னேன். யாருமே எதிர்பார்க்கல, யாருமே இது பண்ணலை. என்ன சொல்கிறது, நான் நேற்றுமா மதியமே வந்து அவர் உயிரோடு தான் அங்கே வந்தார். வீட்டுக்கு வரும்போது அந்த வெண்டிலேட்டர் எடுத்துட்டா நாங்கள் வந்துகிட்டே இருக்கிறோம். அது சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணுறோம். அது வெண்டிலேட்டர் எடுத்து அதுக்கப்புறம் நான் பார்க்குற சக்தியெல்லாம் எங்களுக்கு இல்லை. இது யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் வந்து பொதுவாக நாங்கள்லாம் இப்போ நடிகராக இருக்கணும்னா பொது சேவை பண்ணுறதுங்கிறதெல்லாம் கிடையாது. அவர் தான் தெரியும், நிறைய பேருக்கு உதவி பண்ணுறது, கல்யாணம் பண்ணி வைக்கிறது. என்கிட்ட நிறைய கேட்பார், மாமா அது பண்ணுவோம்மா, அது பண்ணுவோம்மா, வாமாம்மா அப்படின்னு. அவர் தான் இது பண்ணுவார். நமக்கே வந்து தோணும் சரின்னு அந்த அளவுக்கு. ஏன்னா வெளியே வந்து அவர் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் இப்போ சமீபத்தில் தான் அவர் படங்கள், அவருடைய கேரக்டர்லாம் ஹிட் ஆனதுக்கப்புறம் அந்த விஷயங்கள்லாம் வெளியில் தெரிய வந்துச்சு. ஒரு நல்ல மனிதர். என்ன சொல்ல முடியும், என்ன எவ்வளோ பேசினாலும் ஒன்றும் இது பண்ண முடியாது. வாழும் காலத்தில் வந்து ஒரு சக மனிதரை வந்து நம்ம இருக்கும்போதுவே நினச்சி பார்க்குற விஷயந்தான். எல்லாருமே வந்து இது தான், ஒரு நாள் இது தான் அடைஞ்சாகணும், இறப்பை சந்தித்து தான் ஆகணும். ஆனால் அந்த வாழும் இருக்கிற சக மனிதர்களை வந்து நினச்சி போயிருக்காரு இல்லையா, திடீர்னு இப்படி பண்ணிட்டேன்னு. செத்ததுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறத விட உயிரோடு இருக்கும்போதுவே அவங்கள நம்ம வந்து நினச்சி பார்க்கணும். அது நடிகர்கள் மட்டும் இல்லை, கூட பிறந்தவங்க, அம்மா அப்பா சகோதரர் எல்லாருமே நம்ம நினச்சி பார்க்கணும். காலம் வந்து அவ்வளவுதான். பிறப்புனும்போது இறப்புங்கிறது உறுதியான ஒரு விஷயந்தான். அதனால் இருக்கிற வரைக்கும் கொஞ்ச காலம் அப்படின்னும் போதும் கூட இருக்கிறவங்கள நீங்கள் இது பண்ணுங்கள். இதுதான் அவர் மூலிமா நம்ம சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கும். வேறு வார்த்தைகள் என்ன இருக்குது பேசுகிறதுக்கு? ஐயோ போயிட்டே மாமா, எவ்வளோ தான் இது பண்ண முடியும் நினச்சி. சார், அவர் கூட கடைசியாக வடக்குப்பட்டி ராமசாமி நடிச்சிருந்தீங்க, அந்த அனுபவத்தை சொல்லுங்கள். இல்லை, அதுதான் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் ஷூட்டிங். அது எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷூட்டிங் அமைஞ்சது. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் கூட இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க அதுதான் விஷயம். நாங்கள் இப்போ ஷூட்டிங் இல்லாத நேரத்தில் நாங்கள் அவரோட கபடி விளையாடுறது, ரீல் பண்ணி டான்ஸ் பண்ணுறது, நான் சந்தானம் அவரெல்லாம் வந்து ரொம்ப நெருக்கமாக பழகிறதுக்கு தான் இருந்தது. பல நேரங்களில் ஷூட்டிங் முடிச்சோமா வீட்டுக்கு போவோமா, இல்லை ரூமுக்கு போயிடுவோம் அப்படின்னு. இந்த 60 நாள் ஷூட்டிங்கும் போது கரெக்டாக பொள்ளாச்சி மாதிரியான இடங்கள்லாம் வந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் ரீலில் நிறைய பண்ணோம், நிறைய வீடியோஸ்லாம் பண்ணோம். நான் சந்தானம் அவர் எல்லாமே அப்படி ஒரு அன்யோன்யமாக எல்லாருக்கிட்டையும் ஏதாவது ஒரு வாங்கிட்டு வந்துடுவார். மாமா இதை சாப்பிட்டு, இதை இது பண்ணு, வீட்டிலேருந்து இந்த துவையல் மாமான்னு அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவார், கொடுப்பாரு. நிறைய அந்த இதுங்கெல்லாம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரும்போது அந்த இதுவெல்லாம் வீட்டுக்குன்னு ரொம்ப அக்கறை. அந்த புடவைங்கள்லாம் எடுப்பார். மாமா விலை கம்மியாகுதுங்க, ஒரு 10 புடவை எடுத்து போட்டேன், யாருன்னா கொடுக்கலாமாம்மா அப்படிங்கிறது. அது இயற்கையாகவே ஒருத்தர் சும்மா ஒரு இதுக்காக பண்ணுற விஷயங்கள்லாம் கிடையாது. மனசார பண்ணுற விஷயங்களுக்கும் சும்மா ஒரு போலியாக பண்ணுறதுக்கும் நமக்கு தெரியும் வித்தியாசம். அந்த மாதிரி இல்லை. அது அவரை பற்றி அதை சொல்லும் போது என்ன ஆகுனா வருத்தங்கள் தான் அதிகமாகும். இன்னும் ஒருத்தர் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னும் போது அவரை பற்றி பேச ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற சோகம் தான் இருக்கும்.